வந்து இது வந்து என்ன கேண்டில் அப்படின்னா புல் கேண்டில்னு வச்சுக்கோ. ஸோ இது வந்து பேர் கேண்டில். ஓகேவா? ஸோ இது வந்து பேர் கேண்டில். 2 கேண்டில் உடனே வந்துருச்சு. இப்போ 2 மினிட்ல நீ போய் பார்த்தனா எப்படி இருக்கும் தெரியுமா? வெறும் இப்படித்தான் இருக்கும். இது வந்து விக் தான். ஓகேவா? இதே 3 மினிட்ல பார்க்குற. இது பக்கத்துல ஒரு இன்னொரு டவுன் க்ளோஸ் கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஓகேவா? இப்படி இருக்கு அப்படின்னா 3 மினிட்ல போய் பார்க்குற அப்படின்னா இந்த கேண்டில் வந்து இப்படிதான் இருக்கும். ஓகேவா? நான் சொல்றது உனக்கு புரியுதான்டா எனக்கு தெரியல. டைம் ஃப்ரேம் மாத்தி பாரு. உனக்கு தெளிவா புரியும். இங்க வந்து நல்ல டிஸ்பிளேஸ்மென்ட் கேண்டில் ஆட்டமே இருக்குது ஒண்ணு. ஓகேவா? ஆனா அடுத்த கேண்டில் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ரெட் கேண்டிலா வந்துருச்சு. அதாவது கீழே செல் கேண்டிலா வந்துருச்சு இது மாதிரி. ஓகேவா? இப்போ செல் ஆயிருச்சு. இத கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல இது எல்லாமே 1 மினிட்ல நடக்குதுன்னு வச்சுக்கோவேன். கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல திங்க் பண்ணி பாரு. 2 மினிட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா 2 மினிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த 2 கேண்டிலும் சேர்த்து ஒரு விக்கா தான் இருக்கும். ஓகேவா? இங்க ஓப்பன் ஆயிருக்கு. இது ஓப்பன் பிரைஸ், இது க்ளோஸ் பிரைஸ். இது ஹை, இது லோ. ஓகேவா? அப்படிங்கும்போது ஹையும் சரி லோவும் சரி கரெக்டா இருக்கும். பாடிங்கிறது மட்டும் எப்படி இருக்கும்? டோஜி கேண்டிலாட்டம் இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்குது பிரைஸ் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல விக் தான் விட்டுருக்குது. அப்போ நீ என்ன பண்ணணும்? இன்னும் அக்யூமுலேஷன் கண்டினியூ ஆகுது. என்ன ஆகுது? விக் வச்சு அங்கிட்டும் இங்கிட்டும் லிக்விட் எடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணுது. ஸோ ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? கன்சாலிடேஷன், எக்ஸ்பான்ஷன், ரீட்ரேஸ்மென்ட், ரிவர்சல் மார்க்கெட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். இதுக்கு இந்த ஹைக்கும் லோவுக்கும் நடுவில் கன்சாலிடேட் ஆகுது அப்படின்னா அங்கே இருக்க 50% மார்க்கெட் போகும். ஹை எடுத்தது அப்படின்னா. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு சினாரியோ இந்த சினாரியோவில்? ஓகேவா? இது ஹையை தூக்கிடுச்சு. ஓகேவா? ஸோ 50% போகணும்ல. ஓகேவா? அரவுண்ட் இதுக்கும் ஆவரேஜா இந்த இடம் 50% ஒப்புமா போயிடுச்சா? 50% எப்படியும் மார்க்கெட் போயிடும். ஓகேவா? ஆனா இது கன்சாலிடேஷன் கண்டினியூ ஆகுது. ஸோ இப்போ உன்னோட ஹையை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவ. இது வரைக்கும் கன்சாலிடேஷன் ஹையே. ஓகேவா? இது வரைக்கும் கன்சாலிடேஷன் ஹை. ஓகே ப்ரோ, கன்சாலிடேஷன் ஆட்டமே இல்லை ப்ரோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஹையுக்கும் ஒரு லோவுக்கும் நடுவில் மார்க்கெட் டக்காய் நின்றுச்சு. அதுக்குள்ளேயே தான் பிரைஸ் சுத்துது. அப்போ அதான் கன்சாலிடேஷன். ஓகேவா? ஸோ தென் பிரைஸ் வந்து கீழே போகுது. சொன்ன மாதிரி அந்த கன்சாலிடேஷனோட ஈக்குலிபிரியம் ஸ்டேஜுக்கு பிரைஸ் போகுது. போயிட்டு ரிவர்ஸ் என்ன பண்ணுது? மார்க்கெட் வந்து வேகமாக மேலே போயிடுச்சு. மேலே போய் இங்கே சொன்ன மாதிரி என்ன பண்ணிருச்சு? லிக்விடிட்டி எடுத்துருச்சு. ஆஃப்டர் டேக்கிங் லிக்விடிட்டி நம்ம எப்பயுமே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ஏதாவது பிடிஆரை பார்ப்போம். இந்த செல் மூமெண்ட்டில் எந்த பிடிஆரும் இல்லை. இங்கே இருக்க ஐஎஃப்இஜி இழுத்து விட்டுக்குவோம். ஓகே, ஐஎஃப்இஜி கலர் மாற்றிக்கிறேன், அப்போ தான் நல்லா தெரியும். திஸ் இஸ் ஐஎஃப்இஜி. ஓகேவா? இது லிக்விடிட்டி. டீலிங் ரேஞ்சே நீ போட்டாலும் சரி இதுக்கும் 50% வந்திருக்கும். ஸோ மேலே ப்ரீமியமில் இருந்தால் செல் அடிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ நான் என்ட்ரி எடுக்கிறத பற்றி பேசல, லிக்விடிட்டியை பற்றி பேச வந்தேன். ஸோ இது என்னது? இப்போ இது வந்து லிக்விடிட்டி. ஓகேவா? வாட் இஸ் திஸ்? இட்ஸ் லிக்விடிட்டி. தெளிவான லிக்விடிட்டி. இங்கே என்ன பண்ணியிருக்கான்? ஆல்ரெடி இங்கே எத்தனையோ பேரை ட்ராப் பண்ணி விட்டுட்டான். ஓகேவா? கொஞ்சம் உத்து பார்த்தேன் அப்படின்னா இது ஈக்குவல் லோஸ். ஓகேவா? அண்ட் வேற எதுவும் இருக்கா? அண்ட் ஏன் கண்ணுக்கு இங்கே என்ன தெரியுதுன்னா ஈக்குவல் ஹைஸ். இங்கே வரும்போது எதுக்கு ஈக்குவல் ஹைஸ் அவன் வச்சுட்டு வரான்? ஈக்குவல் ஹைஸ் இஸ் லிக்விடிட்டி. அவன் தட்டிட்டு ஏதாவது பண்ணுவான். அப்போ இது என்னது? இந்த இடத்துல ஒரு நல்ல மூமெண்ட்டே கிடைக்கல. அப்போ இது என்னது? லிக்விடிட்டி. ஸோ இங்கே பாரு, இந்த ப்ரைஸை வந்து எடுத்தானா? எடுக்காம இங்கேயும் வந்திருக்கான், எடுக்காமையே போயிருக்கான். என்னத்துக்காக? நான் ஃபியூச்சரில் வருவேண்டா அப்படின்னு இந்த இடத்துலயே உனக்கு சிக்னல் கொடுத்துட்டான். ஏன்னா சிக்னல் கொடுத்துட்டான், இந்த ஈக்குவல் லோஸோ ஈக்குவல் ஹைஸோ எடுக்க வேண்டிய டைமில் எடுக்காமல் இந்த மாதிரி பக்கத்தில் போயிட்டு வரான் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். நீ வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடுற, இதான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டு. ப்ரைஸ் வந்து இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா பாரு, இது வந்து ஸ்விங்கு ஹையே ஸ்விங்கு லோ. இப்போ ப்ரைஸ் வந்து எங்கே போகணும் அப்படின்னா இந்த ஹைஸ் அடிக்கணும்னு வச்சுக்குவேன். இந்த ஹைஸ் தான் இதோட டார்கெட். ப்ரைஸ் போகுது, பக்கத்தில் போய் டார்கெட் அடிக்காமல் ட்ரான் லிக்விடிட்டி அடிக்காமல் இங்கே வருது அப்படின்னா அதோட காரணம் என்னவா இருக்கும்?
இந்த இடத்துல ஏதாவது லிக்விடிட்டி வச்சிருப்பான். அதை தட்டிட்டு திரும்பி போலாம். ஏன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் அல்கோஸுக்கு அதிகமாகும். நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? உனக்கு ஞாபகம் வந்ததுன்னா சரி. நல்லது. ஓகேவா? சேம் சினாரியோ. இவன் எங்க வந்துட்டான்? இந்த ஸ்விங் இங்க இருக்கு பாரு. இந்த பெரிய ஸ்விங்குக்கு 50% இதுன்னு வச்சுக்கோ. 50% மேல ஈக்குலிபிரியத்துக்கு மேல போயிட்டு வந்துட்டான். இங்க இருக்க ஈக்குவல் ஹையஸ்ட் லிக்விடிட்டி தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்மளுக்கு. இங்க இருக்க லிக்விடிட்டியை இவன் ஃபர்ஸ்ட் எடுக்காம, ஓகேவா? எடுக்காம மேல போறான். இந்த இடத்துல இவன் மேல போகும்போது நீ கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ரைட்டு. பிரைஸ் ஏதோ ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டு கீழே விழுக போகுது. ஏன்னா அவன் ட்ரான் லிக்விடிட்டி இதுதான். ஓகேவா? இதான் ட்ரான் லிக்விடிட்டி. அதுக்கு மேல யோசிக்க தேவையில்லை. ஓகேவா? ட்ரான் லிக்விடிட்டி நான் ஒயிட்ல போடுறேன். ஸோ இதுதான் ட்ரான் லிக்விடிட்டி. அப்படிங்கும்போது பிரைஸ் என்ன பண்ணணும்? ட்ரான் லிக்விடிட்டி போகணும். அவன் ஃபர்ஸ்ட் ட்ரான் லிக்விடிட்டி இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ட்ரான் லிக்விடிட்டியை எடுக்காம வச்சுட்டு வரான். வச்சுட்டு மேலே போறான். அப்ப எதுக்கு? ஒரு லிக்விடிட்டியை தட்டிட்டு கீழே விழுவலாம் அப்படின்னு தான். ஸோ என்ன பண்ணுவான்? ஆல்ரெடி சொன்னானா? ஸோ இங்க ஈக்குவல் ஹைஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்கு. ஐ வில் ஷோ யூ. ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு கிளீனா இங்க என்ன பண்ணான்? தட்டினானா? அதுக்கப்புறம் எப்படி இருக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்? ஸோ இதுதான் உன்னோட என்ட்ரி ஏரியா. இது இல்லை. ஓகேவா? நம்மளுக்கே ட்ராப் அடிக்கிற இடம்லாம் இருக்கு. இசிடியே ட்ராப் அடிக்கிற இடம்லாம் இருக்குது. அது மாதிரி ஒன்று தான் இதுவும். இங்கே என்ன நினச்சிருப்பீங்க எல்லாம்? சம் பீப்புள்ஸ் ப்ரோ இதெல்லாம் லிக்விடிட்டி ப்ரோ, நல்லா டிஸ்பிளேஸ்மெண்ட் தட்டினான் ப்ரோ, நான் எம்எஸ்எஸ் பார்த்தேன் ப்ரோ, இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட கொடுத்தான் ப்ரோ. இல்லை ப்ரோ, அதுவும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை ப்ரோ. ஓகேவா? கரெக்டான இடம் இது. உனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் நீ என்ட்ரி எடுக்கிறப்ப இங்கே கிடைக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல மேலே பை போகுது பத்தியா, அதுவும் இது மாதிரி நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் போகணும். எதனாலனா அப்பதான் ஐசிடி ட்ரேடர்ஸே ஒரு சில நேரத்தில் பயப்படுவாங்க. நம்ம நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா மார்க்கெட் இவ்வளோ அக்ரெசிவா போகுது, ஒருவேளை டைரக்ஷன் நம்ம தப்பா இருக்குமோ அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்கணும். அப்படி யோசிச்சு 4 பேர் டைரக்ஷனை மாத்தினாதான் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ட்ராப் கிடைக்கும். ஸோ ஐசிடி ட்ரேடராகவே இருந்தாலும் சரி, கொஞ்சம் பிகினரோ ஒரு இன்டர்மீடியட் லெவலோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களே டைரக்ஷன் மாத்துற அளவுக்கு பிரைஸ் மூவ்மெண்ட் நல்லா இருக்கணும். ஓகேவா? ஆனா அவங்க டைரக்ஷன் மாத்தினாலும் நீ என்ன பண்ணக்கூடாது? டைரக்ஷன் மாத்தாம இதான் ட்ரான் லிக்விடிட்டி அப்படின்னு செட் பண்ணிட்டு அமைதியா உட்காரணும். ஓகேவா? பிரைஸ் என்ன பண்ணுது? அழகா ஸ்வீப் அடிச்சுதா? ஸோ உனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்ததா? ஸோ உங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து மோஸ்ட் ப்ராபப்லி என்ட்ரி மாடல் வந்து இங்க சிஸ்ட் இருக்கா? இந்த சிஸ்ட் இங்கே முடிச்சு விட்டானா? ஓகே, ஜஸ்ட் திங்க் திஸ் இஸ் சிஸ்ட். சிஸ்ட் இங்கே கதை முடிஞ்சிருச்சா? அப்பயே நான் தெரிஞ்சிருச்சு பிரைஸ் கீழே தான் போக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆர்எல்ஸ் இங்க இருக்க ஐஎஃப்இஜி இருக்கா? இந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் ஆனிச்சா? அங்கே என்ன தெரிஞ்சிச்சு? பிரைஸ் லைக்லி கோ செல். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் பிரைஸ் என்ன பண்ணுச்சு? பிரைஸ் அப்படியே ஃபுல்லாக கீழே கொட்டிடுச்சு. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இதான் ட்ரான் லிக்விடிட்டி அப்படின்னா மேபி இதை கூட இந்த லோவும் ட்ரான் லிக்விடிட்டி தான். ஆனால் ஃபர்ஸ்ட் பிரைமரி இந்த இது, ரெண்டாவது இது, மூணாவது தான் இது. அப்படி டிபிஸை மாற்றி வச்சுக்கலாம். தட்ஸ் இட். ஸோ ஓகே, வி வில் see that. ஓகே, ஸோ அதோட இதில் வந்து லிப்ஸ்டிக் போடல. ஸோ இதில் எல்லா விதமான லிப்ஸ்டிக்கும் போட்டு வச்சிருக்கு. அவ்வளோதான். ஸோ ட்ரான் லிக்விடிட்டி இஸ் திஸ். ஓகே, திஸ் லோஸ் இஸ் ட்ரான் லிக்விடிட்டி. நான் சொன்ன மாதிரி இதுவும் ட்ரான் லிக்விடிட்டி, இதுவும் ட்ரான் லிக்விடிட்டி. இது இந்த ஈக்குவல் லோஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு. அடுத்து இங்கே இருக்க லோஸ், விங்காட்டம் லோ இருக்குல்ல, இது வந்து செகண்டு. ஸோ அல்டிமேட்லி இதுதான் தேர்ட் ட்ரான் லிக்விடிட்டி. ஓகேவா? இதை வந்து தெளிவாக பார்த்துக்கணும். எதனால அப்படின்னா நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துருவீங்க, கன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிரும். இங்கே ஏதோ என்ட்ரி அண்ட் இங்கே எஸ்எல். ஸோ இது வந்து ஃபுல் டிபியாக இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து இங்கே உன்னோட ஃபர்ஸ்ட் டிபி மார்க்கெட் போய் பிரேக் ஆனதுக்கு அப்புறமே பிரேக் ஈவன் கொண்டு வந்துடணும். இங்கே இருக்க எஸ்எல் நவுத்திட்டே வந்து பிரேக் ஈவனில் போட்டுடணும். ரெண்டாவது டிபி வந்து மார்க்கெட் போனதுக்கு அப்புறமே என்ன பண்ணணும்? ஓகே, ரெண்டாவது டிபி போயிடுச்சு. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரேக் ஈவனில் இருக்கிறது 1:1க்கோ இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நவுத்தி இங்கே இருக்க ஒரு லிக்விடிட்டி இருக்குல்ல அந்த இடத்துக்கோ எஸ்எல்ல கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் அல்டிமேட்லி உன்னோட ட்ரான் லிக்விடிட்டி ஹிட் பண்ணும். ஓகேவா? அதுக்கு தான் 3 லிக்விடிட்டி பார்த்து வைக்கிறது. ஸோ தட்ஸ் இட்.
நான் உனக்கு இந்த இடத்துல